அனைவருக்கும் வணக்கம். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் யூனிட் 5ல் அதாவது எக்கனாமியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்பிஐ அப்படிங்கிற ஒரு தலைப்பு வந்து இருக்கும். அந்த ஆர்பிஐ அப்படிங்கிற தலைப்பில் தான் கிளாஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நாளாக வந்து நம்ம வந்து கிளாஸ் வந்து அப்டேட் பண்ணலை. ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லி வந்து ஒரு கிளாஸ் கொடுத்து நம்ம இந்த யூனிட் 5 வந்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணுவோம். 20 கேள்வி வந்து கண்டிப்பாக நம்ம ஒரு 18 கேள்வி அடிக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்குறோம். ஓகேவா? சரி, கிளாஸ் வந்து கடைசி வரைக்கும் வந்து கவனிங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து புரியும். ஆர்பிஐ இந்த டாபிக் எங்கே இருக்குது அப்படின்னா 12th எக்கனாமிக்ஸில் வங்கியியல் அப்படிங்கிற ஒரு பாடம் வந்து இருக்கும். அந்த பாடத்தில் தான் ஆர்பிஐ பற்றின முழு தகவலும் வந்து இருக்கும். சரியா? ஆர்பிஐ பற்றி நம்ம வந்து 2 கிளாஸாக வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது கிளாஸ் நம்பர் 1. ஓகேவா? சரி, ஆர்பிஐ அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஆர்பிஐ அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஆர்பிஐ சார் இது வந்து ஒரு பேங்க் தானே அப்படின்னு கேட்கலாம். பேங்க்கில் காசு போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நினைப்பீங்க. பட் இந்த ஆர்பிஐயில் மக்கள் வந்து பணம் வந்து போட முடியாது. ஓகேவா? முதல்ல நான் வந்து இந்த பேங்க் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிடுறேன். சரியா? அதுக்கப்புறம் நம்ம இதோட பணிகள் எல்லாமே வந்து பார்த்துடலாம். பேங்க் பொறுத்த வரைக்கும் பேங்க்கோட வேலை என்ன? சரியா? ஒரு பேங்க் வந்து இருக்குது அப்படின்னா இப்போ எஸ்பிஐ இருக்காங்க, இந்தியன் பேங்க் இருக்காங்க, பேங்க் ஆஃப் இந்தியா இருக்காங்க. இவங்களுக்கு என்ன வேலை இருக்குது? அதாவது மக்கள்கிட்ட இருந்து பணத்தை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் வாங்குவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? பணத்தை வந்து போடுவோம். அந்த பணத்தை வாங்கி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கடனாக வந்து இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. நம்ம கொடுக்குற அந்த காசுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க நிறைய கடன் வந்து கொடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் மணி வந்து மேக் பண்ணுவாங்க. சரியா? நம்மள்கிட்ட வாங்கி இன்னொருத்தர்கிட்ட வந்து என்ன பண்ணுவாங்க கடன் வந்து கொடுத்து மணி வந்து மேக் பண்ணுவாங்க. இதைத்தான் வந்து இந்த வங்கிகள் வந்து வேலை வந்து பார்க்குது. அப்போ இதே வேலையை ஆர்பிஐ பார்க்குதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் இந்த வங்கிகள் இருக்கு இல்லையா, இந்த வங்கிகளுக்கெல்லாம் வங்கி அப்படின்னு சொல்லலாம், தலைமை வங்கி அப்படின்னு சொல்லலாம். இந்த வங்கி ஒழுங்காக வந்து வேலை பார்க்குதா இல்லையா, இதை பார்க்குறது தான் என்ன வேலை அப்படின்னா இந்த ஆர்பிஐயோட வேலை. அது போக இதோட மெயினான வேலை என்ன அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கான பேங்க். ஓகேவா? இப்போ கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கான டிரான்சாக்ஷன் எல்லாமே ஆர்பிஐயில் தான் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி மத்திய அரசு வந்து ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்மளுக்கு வந்து பணம் உதவி வந்து தேவைப்படுது அப்படின்னா ஆர்பிஐட்டு தான் வந்து பணம் வந்து கேட்பாங்க. அது அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேங்க்ஸ்லாம் இருக்கு இல்லையா, வணிக வங்கிகள் எஸ்பிஐ இருக்கட்டும், ஐசிஐசியாக இருக்கட்டும், இவங்களுக்குலாம் ஒரு கட்டத்தில் ஏதோ பண உதவி தேவைப்படுது அப்படின்னா ஆர்பிஐட்ட வந்து பண உதவி வந்து கேட்பாங்க. சரியா? சரி, ரைட். இப்போ வந்து பாருங்கள், ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கிடையாது. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்டமாற்று முறை தான். அந்த காலத்தில் பண்டமாற்று முறை நெல்லை கொடுப்பாங்க, சரியா, உப்பை கொடுப்பாங்க, அதுக்கு பதில் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வந்து வாங்கிடுவாங்க. சரியா? இதுதான் ஸ்டார்டிங்கில் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பண்டமாற்று முறை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. எதுக்கு மாறுது அப்படின்னா நாணயத்துக்கு வந்து மாறுது. ஓகேவா? நாணயம் ரூபாயாக வந்து மாறுது. சரியா? அப்போ இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னா, அதாவது இந்த பணப்புழக்கம் அப்படிங்கிற ஒரு வகையில் வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக வங்கி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தேவை. ஏன்னா வீட்டில் வந்து நம்ம வந்து வச்சுக்க முடியாது. சரியா? அப்போ வங்கியில் போய் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், டெபாசிட் வந்து பண்ணி வைப்போம். அந்த வங்கி அதை வச்சே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் நிறையா பிஸ்னஸ் வந்து மேக் பண்ணி வங்கியை வந்து வளர்த்துக்கிறாங்க. வங்கி ஒழுங்காக வேலை பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தலைமை வங்கி வேணும். அந்த தலைமை வங்கி சொல்கிறது தான் மற்ற வங்கிகள் வந்து கேட்கணும். அப்படி உருவாக்கப்பட்டதான் இந்த தலைமை வங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய மைய வங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மைய வங்கி அப்படிங்கிறது ஒரு நாட்டில் மட்டும் இருக்குது அப்படின்னு கேட்டால் கிடையாது. எல்லா நாட்டிலையும் அவங்கவுங்களுக்குன்னு சொல்லிட்டு மைய வங்கி வந்து வச்சுருப்பாங்க. ஓகேவா? நம்மளுக்கு இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லுவோம். ஃபஸ்ட்டு இந்த மைய வங்கி எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உலகத்திலேயே கடன் நிதி வழங்கின வங்கி எது அப்படின்னா 1157 பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னால் 1157 வெனிஸ் வங்கி அப்படிங்கிற ஒரு வங்கி தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கடன் உதவி வந்து வழங்கியிருக்கிறாங்க. இது மைய வங்கியில். ஓகேவா? அடுத்ததாக உலகத்தில் முதல் மைய வங்கியில் நார்மலாக வந்து அதாவது இப்போ தான் வந்து மைய வங்கி வந்து வருது, மாற்றி சொல்லிட்டேன். சரியா? ரைட். உலகத்தில் முதல் மைய வங்கி எது அப்படின்னா ரிக்ஸ் வங்கி. உலகத்திலேயே ஃபஸ்ட்டு ஒரு சென்ட்ரல் பேங்க் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா அது வந்து ரிக்ஸ் வங்கி. எங்கே அப்படின்னா ஸ்வீடனில். சரியா? ஸ்வீடனில் இவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1897 எந்த வருஷம் 1897 பணம் வெளியிடுறதுக்கு அத்தாரிட்டி முழு ரைட்ஸை வந்து வாங்கியிருக்கிறாங்க. எப்போ
1897 இதில் எங்கே ஸ்வீடனில் ரிக்ஸ் வங்கி அப்படிங்கிற ஒரு வங்கி. ஓகேவா? உலகத்தில் ஃபஸ்ட்டு கடன் நிதி வழங்குகிற வங்கி எதுன்னு கேட்டால் வெனிஸ் வங்கி. உலகத்தில் ஃபஸ்ட்டு பணம் வெளியிடுற முழு அத்தாரிட்டி, அதாவது ரைட்ஸ் வந்து யார் வாங்குறாங்க அப்படின்னா ரிக்ஸ் வங்கி ஸ்வீடனில். சரியா? அடுத்து 1694 இங்கிலாந்து வங்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா உருவாக்கிடுறாங்க. சரியா? 1694 இங்கிலாந்து வங்கி வந்து உருவாக்கிறாங்க. இங்கிலாந்துனா நம்மளை ரூல் பண்ண அந்த நாடு. சரியா? இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1864 பாருங்கள், 1694 வந்து உருவாக்கிட்டாங்க. 1864 பணம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெளியிடுறாங்க. சரியா? இப்போ ரெண்டுக்கு வந்து வித்தியாசம் வந்து இருக்குது. இவங்க வந்து 1897 வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பணம் வெளியிடுறதுக்கு முழு ரைட்ஸை வந்து வாங்குறாங்க. சரியா? இவங்க 1864 ஃபஸ்ட்டு பணத்தை வந்து வெளியிட்டாங்க. ஓகேவா? ரைட்ஸ் வாங்குறது வேறு, பணம் வெளியிடுறது வேறு, ரெண்டுக்கும் வந்து வித்தியாசம் வந்து இருக்குது. சரியா? 1864 இங்கிலாந்து வங்கி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு பணம் வந்து வெளியிடுறாங்க. ஓகேவா? ரைட். இப்போ அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் ஒரு 1920 வாக்கில், சரியா, ஒரு 1920 வாக்கில், அப்போல்லாம் வந்து மன்னராட்சிகள் வந்து நிறையா நாட்டில் வந்து இருந்த காலகட்டம். ஓகேவா? மன்னராட்சின்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு. ஓகேவா? 1920 என்ன நடக்குது அப்படின்னா பன்னாட்டு நிதிய மாநாடு, இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கான்ஃபரன்ஸ் வந்து நடக்குது. அந்த மாநாடு வந்து எங்கே நடக்குது அப்படின்னா பிரசல்ஸ் அப்படிங்கிற ஒரு நகரத்தில் வந்து நடக்குது. அங்கே இந்த பன்னாட்டு நிதிய மாநாடு நடந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஐடியாஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஒரு நாடு இருக்கா, அந்த நாடுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு மைய வங்கி, ஒரு சென்ட்ரல் பேங்க் அப்படிங்கிறது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா வந்து கொடுக்குறாங்க. அப்போ ஐடியா கொடுக்குறப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் இவங்க இந்த மாநாட்டில் போய் கலந்துக்கிட்ட நாடுகள் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மெஜாரிட்டி 1921 1954 காலகட்டத்தில் மைய வங்கிகளை வந்து உருவாக்கிட்டாங்க. அப்போ எந்த காலகட்டத்தில் மைய வங்கிகள் அதிகமாக வந்து உருவாகுது அப்படின்னா 1921 1954 காலகட்டத்தில் வந்து உருவாகுது. சரியா? எப்படி உருவாகுது? 1920 அந்த பன்னாட்டு நிதிய மாநாடு நடந்ததுக்கப்புறம் தான் வந்து இதெல்லாம் வந்து உருவாகுது. அப்படி உருவாக்கப்பட்ட அந்த மாதிரி உருவாக்கப்பட்ட இடத்துல நம்ம இந்தியா வந்து இருக்குது. ஓகேவா? சரி, இப்போ அந்த காலகட்டத்தில் எந்தெந்த வங்கியெல்லாம் வந்து உருவாச்சு அப்படின்னா தென்னாப்பிரிக்க ரிசர்வ் வங்கி 1921 வந்து உருவாக்குறாங்க. என்ன வங்கி? தென்னாப்பிரிக்க ரிசர்வ் வங்கி 1921. அடுத்து சீன மைய வங்கி 1928 வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. அடுத்து நியூசிலாந்து ரிசர்வ் வங்கி, இந்திய ரிசர்வ் வங்கி. பாருங்கள், நியூசிலாந்தும் நம்ம ஆர்பிஐயும் கிட்டத்தட்ட ஒரே வருஷத்தில் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆக்டை வந்து போட்டிருக்காங்க 1934. சரியா? 1934. ஓகே, இதெல்லாம் புத்தகத்தில் உள்ள கண்டென்ட் தான். சிலோன் மைய வங்கி 1950 தான் வந்து உருவாக்குறாங்க. ஓகேவா? சிலோன். அடுத்து இஸ்ரேல் மைய வங்கி 1954 வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. இஸ்ரேல் மைய வங்கி 1954 வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான வங்கிகள் அப்போது உருவாக்கப்பட்ட காலகட்டம். சரியா? ரைட். இப்போ தான் நம்ம வந்து ஆர்பிஐக்குள்ளே வந்து வாரோம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகேவா? எப்படி உருவாச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம். நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உருவாக்கப்பட்ட ஆக்ட் 1934 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம். சரியா? அதே மாதிரி இந்தியாவோட முதல் வங்கி எது அப்படின்னு கேட்டால், இந்தியாவின் முதல் வங்கி எதுன்னு கேட்டால் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாலாம் கிடையாது. எது அப்படின்னா இந்துஸ்தான் வங்கி. சரியா? என்ன வங்கி? இந்துஸ்தான் வங்கி. பிரிட்டிஷ்காரன் காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட வங்கி. சரியா? பாருங்கள், இந்தியாவில் வங்கிகள் பொறுத்த வரைக்கும் பிரசிடென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. பிரசிடென்சி பேங்க்ஸ். இந்த பிரசிடென்சி பேங்க்ஸ் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கட்டுப்படுத்துகிறாங்க வங்கியை. நிறையா வங்கிகள் வந்து வருது இந்தியாவில் வந்து என்ன பண்ணுறாங்க, நிறையா வங்கிகள் வந்து வருது. அதில் முதல் வங்கி இந்துஸ்தான் வங்கி. இந்த வங்கிகள்லாம் கட்டுப்படுத்துறது யார் அப்படின்னா பிரசிடென்சி பேங்க். இந்த பிரசிடென்சி பேங்க் மொத்தம் 3 வந்து இருந்துச்சு. என்னென்ன அப்படின்னா பெங்கால், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாம்பே, அடுத்து சென்னை. பாருங்கள், 3 பிரசிடென்சி பேங்க்ஸ் வந்து இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வங்காள வங்கி 1806 வங்காள வங்கி உருவாக்கியிருக்கிறாங்க. அடுத்ததாக மும்பை வங்கி 1840. அடுத்து சென்னை வங்கி, மெட்ராஸ் பேங்க் 1843. இந்த 3 வங்கிகள் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மற்ற வங்கிகளை கட்டுப்படுத்துகிறாங்கன்னா ரூல் பண்ணுறாங்க. இப்படிலாம் பண்ணக்கூடாது, அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரூல் பண்ணுறது. அதாவது அந்த பேங்க்கில் ஏதாவது வந்து பிரச்சனை வந்து வருது அப்படின்னா இவங்கள்ட்ட தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும். இந்த 3 வங்கி 1806 பெங்கால்,
அதாவது வங்காள வங்கி. 1840 பாம்பே, 1843 சென்னை. சரியா? ரைட்ஸ். இப்போ இந்த 3 வங்கிகளும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1921 ஒன்றா சேர்த்துட்டாங்க. 1921 ஒன்றா சேர்த்துட்டாங்க. சேர்த்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் 1955 எஸ்பிஐ இப்போது ஓரளவுக்கு வந்து ஒரு பெரிய பேங்காக வந்து இருக்கிறது, அதாவது ஆர்பிஐக்கு அடுத்து ஒரு பெரிய அமைப்பாக இருக்கிறது எதுன்னு கேட்டால் எஸ்பிஐ சொல்லலாம், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. 1955 வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை வந்து உருவாகுது. எப்படி? ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், வங்காள வங்கி, மும்பை வங்கி, சென்னை வங்கியாக இருந்துச்சு. அது 1921 ஒன்றா வந்து சேர்த்துட்டாங்க. 1955 எஸ்பிஐ வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மாற்றிட்டாங்க. சரியா? ரைட். அடுத்ததாக நம்ம மைய வங்கி, அதாவது நம்மளோட ஆர்பிஐ. இப்போ பார்த்தது நம்ம இந்தியாவில் எப்படி பேங்க்ஸ் வந்து உருவாகிருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம். சரியா? இப்போ இந்த ஆர்பிஐ அப்படிங்கிறது என்னென்ன வேலை பார்க்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பார்த்துலாம். சரி, ஆர்பிஐ எப்படி உருவாக்குதுன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படிங்கிறது எந்த வருஷம் அப்படின்னா 1934. இந்த ஆக்ட் அடிப்படையில் ஒரு பேங்க் வந்து உருவாக்கணும் அப்படின்னா சட்டம் வந்து போடணும். அந்த சட்டத்தின் அடிப்படையில் எப்போது உருவாக்கப்பட்டது, ரிசர்வ் பேங்க் எப்போ வந்து உருவாக்குனாங்க, எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஆக்ட்னா 1934, சட்டம் அப்படின்னா 1934. எப்போது உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1935 ஏப்ரல் 1. 1935 ஏப்ரல் 1 ஆர்பிஐ உருவாக்கப்பட்டது. அதோட பணிகள் தொடங்கப்பட்டது. சரியா? இப்போ 1935 வாக்குலலாம் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த ஆர்பிஐ அப்படிங்கிறது ஒரு ப்ரைவேட் செக்டாராக தான் இருந்துச்சு. அதாவது ரூபாய் 100 மதிப்பில் ஷேராக வந்து பிரிச்சிட்டாங்க. சரியா? 100 மதிப்பில் ஷேராக வந்து பிரிக்கிறாங்க. அதாவது இப்போ வந்து ஒரு கோடி ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஷேரோட மதிப்பு 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிட்டாங்க. ஸோ பிரித்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரைவேட்டை, அது மக்களாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு பெரிய முதலாளியாக இருக்கலாம், ப்ரைவேட்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா விற்றுருவாங்க. அப்போ 1 கோடி ரூபாய் வந்து மதிப்புன்னு வச்சுக்கோங்களேன், 1 கோடி ரூபாய்க்கு அந்த ஷேரை வந்து பிரித்து விற்றுறாங்க. இப்போ நீங்கள் 1 கோடி ரூபாயில் ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஷேர் வந்து வாங்கி வச்சுக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆர்பிஐ ஷேர் வந்து வாங்கி வச்சுருக்கீங்க. அப்போ ஆர்பிஐ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து லாபம் பார்க்குறாங்க அப்படின்னா, இப்போ 1 கோடி அது மதிப்பு இருந்திருக்கு, 2 கோடியாக வந்து ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட மதிப்பு 2 கோடியாக ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு நீங்கள் 1 லட்ச ரூபா போட்டு வச்சுருக்கீங்கன்னா 2 லட்சமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதுவே அந்த 1 கோடி 50 லட்சமாக மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் போட்ட 1 லட்சம் 50,000 மாறிடும். ஸோ இப்படி தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து தனியார் வசம் தான் வந்து இருந்திருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா 1949 ஜனவரி 1 ரொம்ப முக்கியம், 1949 ஜனவரி 1 நாட்டுடைமை ஆக்கப்பட்டுச்சு. அதாவது இதுக்கு முன்னால் ப்ரைவேட்டை வந்து இருந்துச்சு, இப்போ கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்பா ஆர்பிஐ இனிமேல் வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும், ஸோ அந்த ஷேர்ஸ் எல்லாம் வாங்கு. யார் வாங்குவா? கவர்மெண்ட் வந்து வாங்கிடுறாங்க. இப்போ நான் வந்து 1 லட்ச ரூபா ஷேர் வச்சுருக்கேன் அப்படின்னா, உனக்கு நான் ஒரு 1.5 லட்ச ரூபா தரேன், உன்னோட ஷேரை வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாங்கிடுவாங்க. ஷேரை ஃபுல்லாக வாங்கி அதிகமான ஷேரு யார் வச்சுருப்பாங்க அப்படின்னா நம்மளோட கவர்மெண்ட் வந்து வச்சுருப்பாங்க. அப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா நாட்டுடைமை ஆக்கப்பட்டுரும். கவர்மெண்ட் தான் அதிகமாக ஷேர் வச்சுருக்காங்க அப்படின்னா அப்போ அவங்க தான் சொந்தக்காரங்க, அவங்க தான் ஓனர்ஸ், அந்த மாதிரி வந்து ஆயிடுது. எப்போ நாட்டுடைமை ஆக்கப்பட்டது அப்படின்னா 1949 ஜனவரி 1 வந்து ஆக்கப்பட்டிருக்கு. எப்போ உருவாக்கப்பட்டது? 1934 ஆக்ட் அடிப்படையில் 1935 ஏப்ரல் 1 வந்து உருவாக்கப்பட்டது. 1949 ஜனவரி 1 என்ன பண்ணிட்டாங்க, நேஷனலைஸ், அதாவது நாட்டுடைமை ஆக்கிட்டாங்க. சரியா? ரைட். இப்போ வந்து பாருங்கள், இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் மைய வங்கியை பொறுத்த வரைக்கும். மைய வங்கியை பணவியல் அதிகார அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பணவியல் அதிகார அமைப்பு யார் அப்படின்னா மைய வங்கி தான். சரியா? ரைட். இப்போ வந்து பாருங்கள், ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா கவர்மெண்டோட பணம், அரசோட பணம், அரசுக்கு பண அளிப்பு, நார்மலாக மக்களுக்கு பண அளிப்புனா பணம் கொடுக்குறதா சார் அப்படின்னு கேட்டால் கிடையாது, அப்படி கிடையாது. இப்போ பண வீக்கம், பணம் வாட்டம் அப்படிலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறவங்க யார் அப்படின்னா இவங்க தான். அடுத்து வந்து வட்டி, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சரியா? இதெல்லாம் வந்து கரெக்டாக நெறிமுறைப்படுத்துறது இவங்க தான் வந்து பார்க்குறாங்க. இவங்க தான் அந்த இது இவ்வளோ தான்ப்பா வட்டி வைக்கணும், ஆர்பிஐ ரூல்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு பேங்க் இருக்குன்னா இவ்வளோ தான் வட்டி வந்து வசூலிக்கணும், கடன் கொடுக்குறியா அந்த கடனுக்கு இவ்வளோ தான் அதிகபட்சமாக வட்டி வந்து வசூலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் சொல்லுவாங்க. அதனால தான் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பணவியல் அதிகார அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ அல்லது மைய வங்கியை சொல்கிறாங்க. சரியா?
அடுத்து மேலாண்மை செய்கிற வணிக நிறுவனம். இந்த அரசோட பணம், பண அளிப்பு, வட்டி, இந்த மூணையும் மேலாண்மை, அதாவது மேனேஜ்மெண்ட் பண்ணுற ஒரு நிறுவனம் எதுன்னு கேட்டால் இந்த மைய வங்கி. சரியா? ரைட். இப்போ நம்ம ஆர்பிஐயோட பணிகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? பணிகள் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு தலைமை வங்கியாக வந்து இருக்குது. ஆர்பிஐ என்னது? தலைமை வங்கியாக வந்து இருக்குது. ஆமாம், வங்கிகளுக்கெல்லாம் வங்கி எதுன்னு கேட்டால் ஆர்பிஐ. சரியா? ரைட். அடுத்து பணவியல் கொள்கை, அதாவது மானிட்டரி பாலிசி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கப்பா. மானிட்டரி பாலிசினா என்ன சார்? மானிட்டரி பாலிசினா ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம இந்தியாவில் பணவீக்கம், பண வாட்டம் வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெப்போ ரேட் சொல்லுவாங்க, ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அவங்க தான் வந்து மெயின்டைன் வந்து பண்ணுவாங்க. இவ்வளோ இருக்கணும், அவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க நியூஸ் பேப்பரில் ஆர்பிஐ ரெப்போ ரேட் விட்டுருக்காங்க, ரிவர்ஸ் ரெப்போ ரேட் வந்து விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ரொம்பலாம் வந்து போக வேண்டாம், அதெல்லாம் அடுத்து வந்து பார்த்துக்கலாம். சரியா? இப்போ இந்த பணவியல் கொள்கை, மானிட்டரி பாலிசி மூலமாக பண அளிப்பை மேலாண்மை செய்கிறது இவங்க தான். சரியா? இப்போ பணம் வந்து மக்கள்கிட்ட வந்து கரெக்டாக வந்து இருக்கணும். இப்போ வந்து உங்கள்கிட்ட காசு இருக்குது, ஆனால் ஒரு சில விஷயங்கள் வந்து வாங்க முடியல அப்படின்னா, அப்போ சம்திங் ஏதோ வந்து நடந்திருக்குது, அதாவது கொரோனா மாதிரி ஏதோ ஒன்று வந்திருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்போ அந்த மானிட்டரி பாலிசி விட்டு ரேட்டை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இல்லைன்னா டிக்ரீஸ் பண்ணுவாங்க. இதன் மூலமாக அந்த பணவீக்கம், பணவாட்டம் வந்து சமநிலை வந்து அடையும். சரியா? ஸோ அதை பார்க்குறது யார்? இந்த ஆர்பிஐ தான். ரைட்டா? ரைட். அடுத்து பண அதிகார அமைப்பு. பண அதிகார அமைப்பு யார் அப்படின்னு கேட்டால் ஆர்பிஐ தான். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்நிய செலாவணி. சரியா? அந்நிய செலாவணி, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அந்நிய செலாவணியை கட்டுப்படுத்துறது, இந்த அந்நிய செலாவணியை பார்த்துக்கிறது யார் அப்படின்னா, கட்டுப்படுத்துறதுல மேலாண்மை பண்ணுறது யார் அப்படின்னா ஆர்பிஐ. ஓகேவா சார்? அந்நிய செலாவணி என்னது? அந்நிய செலாவணி ஒன்றும் கிடையாது. இப்போ அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா டாலர், அமெரிக்காவோட ரூபாய் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டாலர்னு சொல்லுவாங்க. அந்த டாலர் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ அமெரிக்காக்காரன் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே வரான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்தியாவுக்குள்ளே வரணும் அப்படின்னா டாலர் அப்படியே கொண்டு வந்து நம்ம கடையில் வந்து கொடுத்துட முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? அந்த டாலரை ரூபாயாக மாற்றணும். அந்த ரூபாயை மாற்றி தரது யார் அப்படின்னா ஆர்பிஐ தான். சரியா? ஆர்பிஐ தான் வந்து இந்த வேலையை வந்து பார்ப்பான். ஆர்பிஐ பேரில் மற்ற எல்லா பேங்க்ஸும் வந்து பார்ப்பாங்க. அப்போ அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்நிய செலாவணி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இப்போ நார்மலாக சொன்னேன், இதே மாதிரி நிறையா காசு நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்து வரும். நம்ம நிறையா காசு இந்தியாவுக்குள்ளே வர வர நம்ம இந்தியாவோட ரூபாயோட மதிப்பு வந்து கூடும். சரியா? இப்போ சொல்லுவாங்க இல்லையா, இப்போ ஒரு டாலருக்கு நம்ம இந்தியாவோட ரூபாயோட மதிப்பு எவ்வளோ அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட 83 ரூபா 4 ரூபா வந்து வந்துருச்சு. சரியா? 60 ரூபா கிட்ட வந்து இருந்துச்சு. ஓகேவா? அப்போ நம்ம மதிப்பு வந்து என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சமாக டவுன் ஆகிட்டே இருக்குது. எப்போ நம்ம மதிப்பு வந்து நல்லா வந்து ஆகும் அப்படின்னா, இப்போ ஒரு டாலருக்கு 1 ரூபா அப்படின்னு எப்போ வரும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அந்த அமெரிக்காவில் வந்து நிறைய அமௌண்ட் வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நிறையா பேர் டூரிஸ்ட்டுக்கு வந்து வராங்க, நிறையா பேர் வந்து நம்மளுக்கு அங்கேருந்து பணம் அனுப்பிவிட்றாங்க, நிறையா பேர் இண்டஸ்ட்ரி இங்கே வந்து உருவாக்குறாங்க அப்படின்னா, அப்போ பண மதிப்பு என்ன ஆகும்? நம்மளோட பண மதிப்பு கூடும். இப்போ குறைஞ்சிக்கிட்டே வந்து போகுது. அதெல்லாம் இப்போ நம்மளுக்கு வந்து வேண்டாம். இப்போ அந்நிய செலாவணி என்னென்னு பார்த்துக்கிட்டிங்களா? அடுத்து வந்து பணவீக்கம் கட்டுப்படுத்துறது. பணவீக்கம், பணவாட்டம், இது நம்ம தனியாக வந்து பார்ப்போம். பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறது ஆர்பிஐ தான். அடுத்து வங்கி அமைப்பை உறுதியாக்குறது, பேங்க்ஸை வந்து உறுதியாக்குறது யார் அப்படின்னா ஆர்பிஐ தான். நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 கோடிக்கு மேலே வந்து மக்கள் தொகை இருக்காங்க. அப்போ அவங்களுக்குலாம் வந்து பேங்க் வந்து கண்டிப்பாக வந்து அவசியம். சரியா? வீட்லேயே எல்லாத்தையும் வந்து வச்சுக்க முடியாது இல்லையா? அப்போ அவசியம். அப்போ அந்த வங்கி அமைப்பு கரெக்டாக இருக்கும். அப்போ வங்கி அமைப்பு கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா ஆர்பிஐ கரெக்டாக தான் இருந்தால் வங்கி அமைப்பு கரெக்டாக இருக்கும். அப்போ அந்த வங்கி அமைப்பு உறுதிப்படுத்துறது யார் அப்படின்னா ஆர்பிஐ. அடுத்து காகித பண வெளியீடு. இப்போ நம்ம வந்து ரூபாய் நோட்டு இருக்கு இல்லையா, காகித பணம், அந்த பணம் வந்து எவ்வளோ புழக்கத்தில் இருக்கணும், 100 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ புழக்கத்தில் இருக்கணும், என்னென்ன பண்ணணும், எல்லாமே ஆர்பிஐக்கு தான் வந்து கண்ட்ரோல். சரியா? பாருங்கள், அவங்க காகித பணம் என்ன வெளியிடுறாங்க அப்படின்னா நாணயம் வெளியிட மாட்டாங்க. அது மத்திய அரசாங்கம் பார்த்துக்குவாங்க. சரியா? அடுத்து 1 ரூபாய் நோட்டு. இப்போல்லாம் 1 ரூபாய் நோட்டுலாம் கிடையாது. சரியா? இந்த 1 ரூபாய் நோட்டு இந்த காகித பணத்தை தவிர, நாணயம் காகித பணத்தை தவிர மற்ற எல்லா பணத்தையும் யார் தான் வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்பிஐ தான் பிரிண்ட் பண்ணுவாங்க. சரியா? ஆர்பிஐ தான் பிரிண்ட் பண்ணுவாங்க. அப்போ காகித பணத்தை வெளியிடுறது யார்? ஆர்பிஐ தான். ஓகேவா? அடுத்து போலியான பணத்தை கட்டுப்படுத்துறதுக்கு யாருக்கு பொறுப்பு இருக்குது அப்படின்னா ஆர்பிஐக்கு இருக்குது. கள்ள நோட்டு.
சரியா? கள்ளநோட்டை கட்டுப்படுத்துகிற பொறுப்பு ஆர்பிஐக்கு இருக்குது. ஓகேவா? ரைட். இப்போ காகித பண வெளியீடு ஆர்பிஐ தான் பார்த்துக்கிறாங்க. அடுத்து வங்கி உரிமங்கள். அடுத்து இவங்களோட வேலை என்ன? ஆர்பிஐயோட வேலை என்ன அப்படின்னா பேங்க்குக்கு லைசன்ஸ் கொடுக்குறது. ஒரு பேங்க் வந்து நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னா ஆர்பிஐட்ட நம்ம வந்து லைசன்ஸ் வந்து வாங்கணும், உரிமம் வந்து வாங்கணும். சரியா? அப்போ அந்த வங்கி உரிமத்தை கொடுக்கறது யார்? ஆர்பிஐ. ஓகேவா? வங்கி முறைப்படுத்துதல் சட்டம், பேங்க் ரெகுலேஷன் ஆக்ட் பிரிவு 22, வங்கி முறைப்படுத்துதல் சட்டம் பிரிவு 22 அடிப்படையில் ஒரு வணிக வங்கி, சரியா, வணிக வங்கி மைய வங்கிட்ட ஆர்பிஐட்ட கண்டிப்பாக உரிமம் வந்து வாங்கியிருக்கணும். இப்போ எஸ்பிஐ இருக்காங்க, ஐசிஐசி இருக்காங்க, HDFC இருக்காங்க அப்படின்னா அவங்க ஆர்பிஐட்ட லைசன்ஸ் வந்து வாங்கியிருக்கணும். அதே மாதிரி ஒரு டெபாசிட் வந்து பண்ணணும். சரியா? இப்போ எஸ்பிஐ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா ஐசிஐசி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஆர்பிஐட்ட ஒரு டெபாசிட் வந்து பண்ணணும், கண்டிப்பாக வந்து பண்ணியிருக்கணும். ஏன்னா அது நாளைக்கு திவால் ஆயிடுச்சுன்னா ஆர்பிஐ தானே பொறுப்பு. ஓகேவா? ரைட். அப்போ ஆர்பிஐ தான் வந்து வங்கி உரிமத்தை வந்து கொடுக்குறாங்க. இது அவங்களோட வேலை. அடுத்து அரசுக்கான வங்கி, முக்கியமான ஒன்று. அரசுக்கான வங்கி, கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனை வருது, அப்போ யார் காசு கொடுப்பா? சரியா? அப்போ யார் காசு கொடுப்பாங்கன்னா ஆர்பிஐ தான் கொடுப்பாங்க. குறுகிய கால கடன் கொடுப்பாங்க, கவர்மெண்ட்டுக்கு காசு கொடுப்பாங்க, குறுகிய கால கடன். அடுத்து அரசு கடன் பத்திரம் உருவாக்குதல், பாண்டு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உருவாக்குவாங்க, அந்த பாண்டை சேல் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்பலாம் வந்து டீட்டெயிலாக வந்து போக வேண்டாம், ரொம்ப இழுத்துரும். அரசு கடன் பத்திரம் இவங்க வந்து உருவாக்குறாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அரசுக்கு ஆலோசனை சொல்லுவாங்க, நிதி நிலைமை மோசமாக இருக்குது அப்படின்னா அப்போ ஆர்பிஐ வந்து என்ன பண்ணுவாங்க, ஆலோசனை வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து வங்கிகளின் வங்கி, முக்கியம், கேட்பாங்க. வங்கிகளின் வங்கி எது? ஆர்பிஐ. சரியா? வங்கிக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கடன் கொடுக்குறாங்க. எஸ்பிஐ வந்து இப்போ டவுனில் போகுது அப்படின்னா வங்கிக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கடன் கொடுப்பாங்க. ஐசிஐசி டவுனில் போகுதுன்னா அது கடன் கொடுப்பாங்க, ஆர்பிஐ கடன் கொடுப்பாங்க. ஓகேவா? அடுத்து வைப்புகளை ஏற்கிறது. வணிக வங்கி இருக்குது அப்படின்னா அல்லது ஒரு வங்கி இருக்குது அப்படின்னா அந்த வங்கியோட டெபாசிட்டை, வைப்பு அப்படின்னா டெபாசிட், அதை வந்து ஏற்கிறது. அதாவது மினிமம் ஒரு காசு வந்து கொடுக்கணும் இல்லையா, அதை இவங்க வந்து வாங்கிக்கிறாங்க. மாற்றுச்சீட்டு மறு தள்ளுபடி, இது பேங்க்குக்கு வந்து வரும், நம்ம வந்து ரொம்ப டெப்த்தாக வந்து போக வேண்டாம். மாற்றுச்சீட்டு மறு தள்ளுபடி பண்ணுறது யார் அப்படின்னா நம்ம ஆர்பிஐ, அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அடுத்ததாக கடைநிலை கடன் ஈவோன், அதாவது ஈட்டுக்கடன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈட்டுக்கடன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஒரு வணிக வங்கி இருக்குது அப்படின்னா, அந்த வங்கி வந்து திவாலாகிற சமயத்தில் நம்ம ஆர்பிஐ தான் காசு வந்து கொடுப்பாங்க. சரி போ, பிழைச்சி போ, நான் வந்து உனக்கு என்ன வரேன், இவ்வளோ காசு வந்து தரேன், குறைந்த வட்டியில் வந்து தரேன், நீ வந்து சம்பாரித்து எனக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா கடைநிலை கடன் ஈவோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈட்டுக்கடன் வந்து யார் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டால் ஆர்பிஐ தான் கொடுக்குறாங்க. யார் கொடுப்பாங்க? பேங்க்ஸுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? ரைட். அடுத்து தீர்வாக செயல்படும். ஆர்பிஐ ஒரு தீர்வாக செயல்படும். யாருக்கு தீர்வாக செயல்படும்? பேங்குக்கு தீர்வாக செயல்படும். பேங்குக்கும் மக்கள்கிட்டையும் ஏதோ ஒரு பிரச்சனை, பேங்குகிட்டையும் கவர்மெண்ட்டையும் ஏதோ ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா ஒரு 14 தீர்வகங்கள் இருக்குது. ஒரு 14 தீர்வகங்கள் இருக்குது. அந்த தீர்வகங்கள் மூலமாக ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க? சரிப்படுத்துவாங்க. ஓகே. அடுத்து அயல்நாட்டு செலாவணி பாதுகாவலன் அல்லது அந்நிய செலாவணி பாதுகாவலன். இப்போ ஒன்றும் இல்லை, ஃபாரின்லேருந்து ஒரு காசு வந்து உங்கள் அப்பாவோ இல்லை மாமாவோ என்ன பண்ணுறாங்க, ஒரு பல்க் அமௌண்ட் ஒரு 1 லட்ச ரூபா வந்து அனுப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காசு வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரணும். அப்போ யார் பொறுப்பு? இந்த பேங்க்ஸ் தான் பொறுப்பு. பேங்க்ஸ் வந்து வரல அப்படின்னா ஆர்பிஐ தான் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் வந்து பண்ணணும். ஸோ அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்நிய செலாவணி பாதுகாவலன். அதாவது 1999 FEMA சட்டம், அயல்நாட்டு செலாவணி மேலாண்மை சட்டம், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 1999. சரியா? 1999 இந்த சட்டத்தின் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த அந்நிய செலாவணியை இவங்க தான் வந்து பார்த்துக்கிறாங்க, பொறுப்பு இவங்க தான். ஓகேவா? அடுத்து பொருளாதார நெறி, எக்கனாமிக்கலாக கரெக்டாக வந்து நெறிப்படுத்துறது இவங்களோட வேலை தான். சரியா? ஸோ பணவியல் கொள்கையை இவங்க பேஸாக வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேஷ்னல் இன்கம், தேசிய வருவாய், அடுத்து எம்ப்ளாய்மெண்ட், வேலைவாய்ப்பு, செலவு, சேமிப்பு, முதலீடு, இதெல்லாம் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கண்காணிக்கிறாங்க. இதை வச்சு பணவியல் கொள்கையை வச்சு, சரியா, மானிட்டரி பாலிசியை வச்சு. அடுத்து அரசு கடன் பத்திரத்தை
நிர்வாகம் வந்து பண்ணுறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அரசு கடன்பத்திரத்தை இவங்க தான் வந்து உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துக்கிறது இவங்களோட பொறுப்பு தான். அடுத்து செலுத்துதல் தீர்வு செய்தல் சட்டம், அதாவது பேமெண்ட் செட்டில்மெண்ட், சரியா? இதை வந்து பார்த்துக்கிறது இவங்க தான். 2007 PSS ஆக்ட் 2007 செலுத்துதல் தீர்வு செய்தல் சட்டம். காசு பிரச்சனை வந்து வருதா, அப்போ டெபாசிட் பண்ணுறது அந்த தீர்வு பண்ணுறது இவங்க தான் வந்து பார்த்துக்கிறாங்க. RBI தான் வந்து பார்த்துக்கிறாங்க. பிரச்சனை வருது அப்படின்னா, பேங்க்கில் பிரச்சனை வருது அப்படின்னா. அடுத்து மேம்பாட்டு பணி, RBI இதை மட்டும் வந்து பார்த்துக்கிறதில்ல, அது போக கல்வி சம்மந்தமாக ஆய்வு நிறுவனம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கல்வி ஆய்வு நிறுவனம் வந்து அமைச்சு இந்த எக்கனாமி சம்மந்தமாக ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணுவாங்க, சரியா? ரைட். அடுத்ததாக பணவியல் செய்தி, அதாவது பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை செய்தியாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சொல்லுவாங்க. RBI தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு கேட்டால், இப்போ புதுசாக ஒரு நோட்டு வருது, ஒரு 5000 நோட்டு வருதுன்னு நினச்சிக்கோங்களேன், இவங்க வந்து சொல்லுவாங்க, சரியா? பணவியல் செய்தி. அடுத்து பரிவர்த்தனை மேலாளர், அதாவது நம்ம இந்தியாவோட பரிவர்த்தனை மேலாளர் யார் அப்படின்னு கேட்டால் RBI தான். IMFல இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சர்வதேச நாணய நிதியம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? சர்வதேச நாணய நிதியம். இந்த சர்வதேச நாணய நிதியத்தில் நம்ம இந்தியா சார்பாக யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டால் RBI தான் வந்து இருக்கிறாங்க. RBI தான் என்ன பண்ணுறாங்க, உறுப்பினராக வந்து இருக்கிறாங்க. அப்போ உலக அளவில் நம்ம வந்து ஒரு பெரிய அளவில் வந்து இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக, ஓகேவா? அடுத்து வங்கி குறை தீர்ப்பாய திட்டம் 1995 ஓம்புட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஓம்புட்ஸ்மேன். இந்த ஓம்புட்ஸ்மேன் அப்படின்னா குறை தீர்க்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. உங்கள் பேங்க்கில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த ஓம்புட்ஸ்மேனை கான்டெக்ட் பண்ணி நம்ம வந்து பிரச்சனை வந்து சரி பண்ணிக்கலாம், ஓகேவா? 1995, ஓகேவா? 1999 என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறவங்க 1999 நம்ம இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படித்தோம், அது என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணணும், சரியா? அந்த ஆண்டு வந்து என்ன சட்டம் வந்து வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணணும். அடுத்து வங்கி நெறிமுறை மதிப்பீடு வாரியம், வங்கி நெறிமுறை மதிப்பீடு வாரியம். இப்போ ஒரு பேங்க் இருக்குது அப்படின்னா அந்த பேங்க்குக்கு BCSBI அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பேங்கிங் கோட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சு அந்த நெறிமுறைப்படுத்துறது. அதாவது ஒரு பேங்க் இருக்குது அப்படின்னா இப்போ கரெக்டான கணக்குகளுக்கு இருக்கா, சரியா, ஆடிட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து RBI வந்து பார்க்குறாங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு மதிப்பீடு நெறிமுறைப்படுத்தி மதிப்பீடு வாரியம் வந்து வச்சு அதை வந்து கண்காணிக்கிறாங்க, ஓகேவா? ரைட். இதோட என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு 16 பாயிண்ட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதோட பணிகள் வந்து பார்த்துருக்கோம், சரியா? இதோட பணிகள் RBIயோட பணிகள் வந்து பார்த்துருக்கோம். அடுத்து RBI பற்றி கொஞ்சோண்டு வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துடலாம். RBI பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 1934 சட்டத்தின் அடிப்படையில் 1935 ஏப்ரல் 1 உருவாக்கப்பட்டதுன்னு நம்ம வந்து பார்த்தோம். அதே மாதிரி ஏப்ரல் 1, அதே மாதிரி 1949 ஜனவரி 1 வந்து பார்த்திங்க அப்படின்னா நேஷனலைஸ், அதாவது தேசிய நாட்டுடைமையாக்கப்பட்டதுன்னு பார்த்தோம். இப்போ இந்த RBI பொறுத்த வரைக்கும் 1937 ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருந்துச்சு அப்படின்னா கல்கத்தாவில் வந்து இருந்திருக்கு. எங்கே இருந்திருக்குது? கல்கத்தாவில் இருந்திருக்குது. அதுக்கப்புறம் 1937 மும்பைக்கு வந்து மாற்றிருக்கிறாங்க, ஓகேவா? RBIயோட ஃபஸ்ட்டு கவர்னர், முதல் ஆளுநர் யார் அப்படின்னா ஓ ஸ்மித் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ரைட். அடுத்து 18ஆம் நூற்றாண்டில் காகித பணம் யார் வெளியிடுறாங்க அப்படின்னா வங்காள வங்கி வெளியிடுறாங்க, மும்பை வங்கி, சென்னை வங்கி வந்து வெளியிடுறாங்க. நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா, வங்காள வங்கி, மும்பை வங்கி, சென்னை வங்கி, இந்த 3 வங்கி தான் ஸ்டார்டிங் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? இவங்க தான் வந்து காகித பணத்தை வந்து வெளியிட்டாங்க, ரைட். இப்போ நம்ம இந்தியாவில் இந்த காகித பணம் வெளியிடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன்னா எங்கேருந்து இது வந்து விதை யார் போட்டது அப்படின்னா ஷெர்ஷா சூரி அப்படிங்கிற ஒருத்தர். நம்ம ஹிஸ்ட்ரியில் வந்து படிப்போம், ஷெர்ஷா சூரி முகலாயர்கள் வந்து வருவார், சரியா? ஸோ சீர்திருத்தம் பண்ணுறதுல ஒரு பெரிய ஒரு நபர். இவர் தான் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரூபாய்க்கு 40 செம்பு நாணயம் அப்படிங்கிற பேரில் காகித பணம் வந்து வெளியிட்டார். காகித பணம் வந்து வெளியிடுறார். அதுக்கு முன்னாலெல்லாம் நாணயங்கள் தான். இவர் தான் என்ன பண்ணுறாரு, காகித பணம் வந்து வெளியிடுறாரு, ஓகேவா? ரவுஃபியா, அதாவது நம்ம வந்து ரூபாய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ரூபாய், ருப்பி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது வந்து எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா ரவுஃபியா அப்படிங்கிற ஒரு சமஸ்கிருத வேர்ட்லேருந்து வந்திருக்கு. நம்ம இந்திய ரூபாயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 17 மொழிகளில் அதோட மதிப்பு வந்து இருக்கும். இப்போ வந்து 10 ரூபி அப்படின்னா 10 ரூபி அப்படின்னா இந்த
10 ரூபி அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து 17 மொழிகளில் வந்து இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது இப்போ 10 ரூபா நோட் இருக்குது அப்படின்னா அதில் முன்பக்கத்தில் ஆங்கிலத்துலேயும் ஹிந்திலையும் வந்து இருக்கும், பின்பக்கத்தில் மிச்சம் உள்ள 15 மொழிகளில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, தெரிஞ்சதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்குற ஆர்பிஐயோட பணிகள் என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஆர்பிஐயில் வந்து கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா இந்த பணிகள் வந்து கேள்வி வந்து கேட்பாங்க. சரியா, ரைட். இதுக்கு அடுத்து ஆர்பிஐ சம்மந்தமாக ஆர்பிஐ கம்பேர் பண்ணி, அதாவது விவசாயம் சம்மந்தமாக வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. அதையும் நம்ம வந்து அடுத்த ஒரு கிளாஸில் வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். சரியா, இப்போ உங்களுக்கு இது வந்து நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.